ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். இப்போ கும்ப ராசிக்கு ஜனவரி 17ஆம் தேதி 2023 சனி பயிற்சி ஆகுது. இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய ப இந்த சனி பகவானோட பலன்கள் எப்படி இருக்கும், கும்ப ராசிக்கு எந்த விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கும்ப ராசிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 11வது ராசி. இதை லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் இருக்கும், சதய நட்சத்திரம் 4 பாதம், பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம். இந்த நிலையில் இந்த ராசி பார்த்திங்கன்னா சனி பகவானோட இந்த ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கார். இந்த ராசியை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமான ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசியோட சின்னம் ஒரு குடம். அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அது மாதிரி இந்த கும்ப ராசிக்காரங்களை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. நிறைய ரகசியங்கள் வச்சுருப்பாங்க. வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக வச்சுருக்கக்கூடியவங்க. இந்த ரகசியங்கள் அதிகம் இருக்கும். அதே சமயத்தில் ஆழ்ந்த சிந்தனை. ஒரு தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். அது இவங்க பேச்சிலேயே வெளிப்படும். இவங்க சொல்கிற பல விஷயங்கள் இந்த உலகுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயம் மற்றவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வாக்குஸ்தான அதிபதியாக இருக்கிறது குரு பகவான். அதே ராசியில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெறுவார். இந்த தேவகுரு அசுரகுரும் வாக்குஸ்தானத்தோடு சம்மந்தப்படுறதுனால பொதுவாக இந்த கும்ப ராசிக்காரங்க அதிக அளவில் மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த கும்ப ராசியை பொறுத்தவரையும் இவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு நிலையை அடைகிறாங்க அப்படின்னா, இவங்களை பொறுத்தவரையும் இவங்க ராசி அதிபதியே விரையாதிபதியாக இருக்கிறதுனால பண விஷயங்களில் இவங்க நிறைய விரயங்களை செஞ்சிடறாங்க. பண விஷயங்கள் இவங்களுக்கு ஒத்து வரதே கிடையாது. பணத்தை யார்ட்டையாவது கொடுத்து இழந்துடுறது. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பண்ணாலே இவங்களுக்கு சரியாக வராது. இந்த கும்ப ராசியை பொறுத்த வரையும் பண சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய ஒரு வேலையோ இல்லை தொழிலோ வியாபாரமோ நடத்துவாங்க. இவங்கள பார்க்குறவங்க இவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் நிஜமாகவே இவங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய ஏதாவது ஒரு சிக்கல், பணம் சம்மந்தமான சிக்கலில் இருப்பாங்க. பணம் இவங்க கடன் வாங்கி தான் கஷ்டப்படணும்னு கிடையாது. கடன் கொடுத்தும் கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களை தான் இருப்பாங்க. இப்போ போன தடவை விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால அதிக அளவில் விரயங்களை சந்தித்தாங்க பண விஷயங்களை. ஏன் அப்படின்னா சனி பகவான் தனது 3வது பார்வையால் தனஸ்தானத்தை பார்த்தாரு 12ஆம் இடத்துலேருந்து. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய பணம் சம்மந்தமான விரயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல், கடன், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் பிரச்சனை, குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லாமல், குடும்பத்தில் பல சிக்கல்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல், இவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் காப்பாற்ற முடியாததுனால மரியாதை இழப்பு, இந்த மாதிரிலாம் இருந்தது. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுப செலவுகள் அதிகமாகி நிறைய கடன் வாங்க வேண்டியதாக இருந்திருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள், அதே போல் குடும்பத்துக்குன்னு ஏதாவது செலவுகள் உண்டாகி அதை கடன் அளவுக்கு கொண்டு போய் விட்ருக்கோம். இந்த நிலையில் இவங்களுக்கு எப்படி அது இல்லாமல் 6ஆம் இடத்த சனி பகவான் பார்த்ததுனால வேலை இழப்பு, வேலையில் பிரச்சனை, தொழில் வியாபாரம் பாதிப்பு, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஏன்னா அது கடனாக உருவாகி அந்த கடனால் சிக்கல், அந்த கடனில் வம்பு வழக்குகள், இந்த மாதிரியெல்லாம் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருந்தது.
அதே போல் சில பேருக்கு மருத்துவ செலவுகள், மருத்துவம் சம்மந்தமான அ உடல்நிலை பாதிப்பு, அ அதனால விரைய செலவுகள் அதிகமா மருத்துவத்துக்கு செலவு பண்ணதெல்லாம் இந்த கும்ப ராசியில நெறைய பேர் இருந்திருப்பாங்க. சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனையோ, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளால வம்பு வழக்குகள்லாம் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சவங்கலாம் இந்த கும்ப ராசியில போன தடவை இருந்திருக்காங்க. இப்ப ஜென்ம சனிக்கு வரும்போது, இந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும். இது சரியான ஒரு நிலைய கொடுத்து உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம காப்பாத்திரும். அதே சமயத்துல வேலையில, தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப கொஞ்சம் சரியாயிரும். அது நல்ல ஒரு பலனையும் இந்த தடவை ஜென்ம சனியில வந்து நடக்கும்போது தரும். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல போன தடவை சனி பகவான் பார்வை இருந்தது. 9ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா, தந்தை ஸ்தானம். தந்தை சம்பந்தமானது. அதே மாதிரி இந்த வேலை பார்த்துனாங்கன்னா, அதில் உயர் பதவியை குறிக்கிறது. உயர் பதவியில வந்து சிக்கல்கள், உயர் பதவி வேலையை பார்க்குறதுல வேலை பிரச்சனை, வேலையில கூட இருந்தவங்களால தொல்லைகள், உயர் அதிகாரிகளால தொல்லைகள், அதேபோல வியாபாரம் செஞ்சதில அரசு சம்மந்தமான சிக்கல்கள், தொழில்ல முடக்கம், தொழில்ல ஏதாவது சிக்கல்கள் இப்படிலாம் வந்து போன தடவை இருந்திருக்கும். அதே சமயத்தில வெளிநாடு சம்மந்தமான பிரச்சனைகள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து விரயங்கள், சில பேருக்கு வந்து கல்வியில எதிர்பார்த்த அ எ நல்ல பலன் கிடைக்காம, கல்வி சம்மந்தமான முடக்கம், கல்வியில வந்து தோல்வி, அதேபோல சில பேர் உயர்கல்வி படிக்க முயற்சி செஞ்சு அதில தடை, அ அது மாரி பூர்வீக சொத்துல, பூர்வீக ஊர்ல ஏதாவது வம்பு வழக்குகள், பங்காளி பிரச்சனை, அ தந்தையோட உறவு சம்மந்தமான பிரச்சனைகள் இப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு இந்த கும்ப ராசியில் வந்து போன தடவை நடந்துகிட்டு இருந்தது. அந்த அது சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இந்த தடவை சரியாகும். அதாவது வெளிநாடு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா, வெளிநாட்டு தொழிலில் ஏதாவது விரயங்கள் ஏற்பட்டிருந்தா அது கொஞ்சம் சரியாகி இந்த தடவை வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த தந்தை வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உயர்கல்வியில போன தடவை கிடைக்காத நல்ல பலன் வந்து இந்த தடவை கிடைக்கும். சில பேர் உயர்கல்வி படிக்கிறதுக்கு இந்த தடவை வாய்ப்புகள்லாம் கூடி வரும். அதேபோல உங்களுக்கு ஜென்ம சனியில வந்து நடக்கிறதுனால, அதுவும் 7 சனியில நடக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ம சனி நிறைய தோல்விகள், கஷ்டங்கள் அப்படி வரும் என்னன்னு சொல்லுவாங்க. ஆனா, அப்படி உங்களுக்கு நடக்காது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ம சனிங்கையில சனி பகவான் வந்து காலபுருஷனுக்கு அது 11வது இடம். அந்த சனி பகவான் அந்த இடத்துல வந்து நிறைய லாபங்களை உண்டாக்குவார். அந்த நிலையை வந்து உங்களுக்கு இந்த கும்பராசியில் உள்ளவங்க வந்து அனுபவிக்க தான் போகிறீங்க. ஏன்னா அந்த கஷ்டங்கள், அந்த நிலையில் வந்து ஜென்ம சனியில் கஷ்டங்கள் தானே அதிகரிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் உங்களை பொறுத்தவரையும் அவர் ராசி அதிபதியாக இருக்கார். ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியிலே வந்து இருக்கும்போது, லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக லாபங்களை தான் உண்டாக்குவார். பொதுவாக கும்ப ராசியில் ஒரு கிரகம் இருக்குனாவே அந்த கிரகம் வந்து அதிக அளவில் லாபங்களை குறிக்கக்கூடியது. அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகமும் வந்து எப்பவும் லாபத்தை தான் தரும். லாபங்களை அதிகரிக்க செய்யும். அதனால வந்து சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால திடீர் தனயோகம்லாம் சில பேருக்கு உண்டாகும். ஆனால் கும்பராசியை பொறுத்தவரையும் எப்படின்னா, பண சிக்கல்கள் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். பண பிரச்சனை வந்து அவங்களுக்கு இல்லாமையே இருக்காது. என்னதான் நம்ம பார்க்கும்போது பார்த்தா பெரிய பணக்கார தோரணை எல்லாமே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கடனில் இருப்பாங்க. எப்போவுமே வந்து பண சிக்கல் இல்லாத கும்ப ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. பணங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ கும்பராசிக்கு இருக்கிறவங்க வந்து கடன் வாங்கி தான் வந்து அவங்க பிரச்சனை ஆகணும்னு கிடையாது. கடன் கொடுத்தும் பிரச்சனை ஆயிடுவாங்க. அதாவது கடன் கொடுத்து அதை வாங்க முடியாமல் அந்த சிக்கலில் இருக்கிறவங்க கும்பராசியில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, போலி விளம்பரங்களை பார்த்து நிறைய பணம் வந்து தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இப்போது வாங்குகிற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்கள்ட்ட தான் அதிகம் வாங்கியிருப்பாங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது மாதிரி போலி விளம்பரங்களை பார்த்து ஏமாறக்கூடியவங்க. அந்த ஏமாறும் நிலை வந்து கும்பராசியில் உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா,
இந்த ஆன்லைன் சூதாட்டம், இந்த ட்ரேடு பண்ணுறது, இந்த விஷயங்களை வந்து கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் தவிர்க்கணும். இவங்க சாதாரணமாக அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் கூட அந்த அக்கௌண்ட்டில் கூட பிரச்சனையாக வரும். ஏதாவது ஒரு தவறு நடந்து அந்த அக்கௌண்ட்டு முடக்கம், பேங்க் அக்கௌண்ட்டை சொல்கிறேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்டு முடக்கம், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கும்பராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும். இதனால் இப்போ நடக்க போகிற இந்த ஜென்ம சனியில் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள்லாம் உண்டாகும்போது இந்த மாதிரி சில பணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்து நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். இப்படி இருக்கும்போது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது எப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கும்பராசியில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்திருந்தால் இந்த தடவை கொஞ்சம் சரியாகும். ஏன் அப்படின்னா, ஜென்ம ராசியிலேருந்து உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கும்பராசியில் இருக்க திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு வந்து திருமண முயற்சிகள் இதுவரை தடையாக இருந்திருந்தால், திருமணமே நடக்காமல் இருந்திருந்தால், ஆனால் இந்த நேரத்தில் திருமண முயற்சிகள் செஞ்சிங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு திருமண முயற்சிகள் வந்து கைகூடி வரும். இது வந்து உங்களுக்கு திருமண விஷயங்களில் வந்து வெற்றியை கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து தானாகவே அமைஞ்சிரும். திருமண முயற்சிகள் வந்து வெற்றியை தரும். அதே சமயத்தில் அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த தடவை அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசு சம்பந்தமான வேலைக்கு பரீட்சை எழுதினவங்க, ஃபெயில் ஆகி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நேரங்களில் முயற்சி பண்ணால், ஜென்ம சனி நடக்கிற இந்த காலத்தில் முயற்சி பண்ணால் நிச்சயமாக வந்து நிறைய வெற்றியை தரும். ஏன் அப்படின்னா, ஜென்ம சனி வந்து சனி பகவான் வந்து தொழில்காரகனாக இருக்கிறதுனால அவர் 7ஆம் இடம் சூரியனோட வீட்டை பார்க்குறாரு. சூரியனுங்கிறத அரசை குறிக்கக்கூடியது. இந்த அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு இப்போ முயற்சி பண்ணாங்கன்னா வெற்றி தரும். அதே சமயத்தில் உங்களுக்கு சுய திசா புத்திகள் நல்லா இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து திசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா 100% இந்த வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையும் அரசு வேலைகளுக்கு வந்து அதிகம் பேர் வந்து ஆர்வமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க அரசு வேலையிலையும் அதிகமாகவும் இருக்காங்க. அதனால் இந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதே மாதிரி சில பேர் வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் தேவையாக இருந்தால் அந்த இடமாற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு சம்பள உயர்வெல்லாம் அந்த தடவை உண்டாகும். நான் சொல்கிறதெல்லாம் ஜென்ம சனி நடக்கிற காலத்தில் எப்படி இதெல்லாம் நடக்கும்னு எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் ஜென்ம சனிங்கிறது பொதுவாக வந்து அது ஒரு கிரகமாக வச்சு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அது காலபுருஷனுக்கு 11ஆவது இடமா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் எங்கே பார்க்குறாரோ அந்த வீட்டோட காரகத்துவ வந்து உயர்த்தி கொடுப்பார். அதாவது லாபமாக உண்டாக்கி கொடுப்பார். ஏன்னா அது லாபஸ்தானமாக வர்றதுனால. அதனால் திசாபுத்திகள் மட்டும் உங்களுக்கு 6, 8, 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் திசையை இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நான் சொல்கிறதுல வந்து 100% பலன்கள் இருக்கும். அதை நீங்களே உணரக்கூடியவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து மறைவிட ஸ்தானம் இது இல்லாமல் சனி திசை, ஏன்னா அவர் வந்து விரய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால சனி திசை, ராகு திசை, அதே சமயத்தில் சனி திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சனி புத்தி இந்த மாதிரி நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த சனி திசை ராகு புத்தி, ராகு திசையில் சனி புத்தி நடக்கும்போது சில கஷ்டங்களும் சோதனைகளும் உண்டாகும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, புகழ்பெற்ற கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது, பரிகாரம் செய்கிறது, அதே போல் அந்த கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகிறது அப்படிங்கிறத விட நீங்கள் சிறு தெய்வங்களை வந்து வணங்கலாம். இந்த நேரத்தில் சிறு தெய்வங்கள் அப்படின்னா கருப்பணசாமி, முனீஸ்வரர் இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் உண்டாகும். அதுவும் இந்த உங்கள் ராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து புகழ்பெற்ற நிறைய பேர் வந்து
அதோட கோயிலோட சம்மந்தப்படுறவங்க, கோயில் ட்ரஸ்ட்டுகளில் சம்மந்தப்படுறவங்க, பொது ச இப்போ சங்கங்களில் வந்து சம்மந்தப்படுறவங்க, சேவை மனப்பான்மையோட சேவை செய்யக்கூடிய நிறுவனங்களில் சம்மந்தப்படுறவங்கலாம் அதிகம் கும்பராசியில் தான் இருப்பாங்க. இந்த கும்பராசிக்கு ஏன் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா, கும்பராசியோட அதிபதி சனீஸ்வரர் வந்து ஒரு எப்படி அப்படின்னா ஒரு சேவை மனப்பான்மையோடு உள்ளவர், சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை வந்து அதிகம் உருவாக்கக்கூடியவர். அதனால் இந்த கும்ப ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சேவை நிறுவனங்கள், சேவை அதே போல் இந்த கோயில் சம்மந்தமான விஷயங்களில் அதிகமாக வந்து ஈடுபாடு இந்த நேரத்தில் ஜென்மசனி நடக்கிற இந்த காலத்தில் காட்டினீங்கன்னா நல்ல பலன்கள்லாம் உண்டாகும். அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி சிறு தெய்வ வழிபாடுகள் செய்யும் போது மிகப்பெரிய நல்ல ஒரு பலன்கள்லாம் வந்து இந்த கும்பராசிக்கு நடக்கும். கும்பராசியை பொறுத்தவரையும் ஜென்ம சனியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எப்படி அப்படின்னா, பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. எப்போவுமே கும்பராசிக்காரங்க வந்து எவ்வளோ தான் பணக்காரங்களோவோ இல்லை நல்ல வேலையில் பார்த்து பெரிய அளவில் சம்பளம் வாங்கினாலோ அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பண சிக்கலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பண சம்பந்தமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே சரியாக அமையறதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பண விஷயங்களில் எப்போவும் ஒரு எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா கவனத்தோடு செயல்பட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே சமயத்தில் நான் சொல்லியிருக்க இந்த வழிபாடுகளும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா ஜென்ம சனிங்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பாதிப்புகள் வந்து அதிகம் இருக்காது. அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற பலன்கள்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.